ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 120 ஃபேக் அண்ட் ரியல். யூபி கிட்டேருந்து எப்படி உயிர் பிழைச்ச போதுன்னு தப்பிச்சு வந்த நம்ம நக்கல் ஷூட் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறான். ஆனால் அங்கே வந்து பார்த்தா தான் அவனுக்கு பெரிய ஆச்சரியமே காத்திருக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஷூட்டை காணோம். இந்த மாதிரி அடிப்பட்ட நிலைமையில ஷூட் எங்கே போயிருப்பான்னு தெரியவில்லையே அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இங்கே சென்ட்ரல் டவரை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்மோக்குள்ளே இருக்கிற நம்ம மொரல் இங்கே எப்படி வந்து ஷயபூஃப் அடிக்கல அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனால் ஷயபூஃப் அவனோட பிளானிங்கில் இப்போ டாப் நாச்சில் இருக்கிறான். இப்போ மொரலை அந்த இடத்துல அட்டாக் பண்ணாலுமே இவரால் அட்டாக் பண்ணப்படுவாரா, இல்லை இப்போ என்னதான் பண்ணுவான்னு யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு ஷயபூஃப் அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படித்தான், என்னை அட்டாக் பண்ண போறியா, அட்டாக் பண்ணினா உனக்கு எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் அந்த பெரிய கட்டை எடுத்துகிட்டு அடிக்கிறான் பாருங்க. இங்கே ஷயபூஃப்க்கு செம ஆச்சரியம். ஸோ அதே சமயத்தில் அவனோட கக்கூன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி விழுகுது. ஸோ இவனோட பாடியுமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்குது. ஆக்சுவலி ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஷயபூஃப் வெளியே தான் இருந்திருக்கிறான். எப்படி கண்டுபிடிச்சு பார்த்தியா, நீ இருந்து வெளியே தான் இருந்த. ஆரம்பத்தில் நான் உன்னை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. பட் இருந்தாலுமே நான் என்னோட ஸ்மோக்கரை ஓங்கினப்போ நீ கொடுத்த ஒரு ரியாக்ஷன் அது எனக்கு சென்ஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் கன்ஃபார்மே பண்ணிவிட்டு நீ வெளியே தான் இருக்கிறேன்னு. ஸோ அதனால தான் நான் உன்னோட கக்குனையுமே அடிச்சு போட்டு தள்ளிட்டேன். என்ன கரெக்டாக இருந்துச்சா, இப்போ நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொரால் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியே விஷயம், நீ இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, அதுதான்டா நீ பண்ண பெரிய முட்டாள்தனமே. ஏன்னா நீ அடிக்காமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா வச்சுக்கேன், இந்நேரம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிட்டு இருந்திருக்கலாம். பட் நான் அந்த கக்கூனில் இவ்வளோ நேரம் ஒழிஞ்சிட்டு தான் இருந்தேன். நான் அந்த கக்கூனில் இருந்தனால என்னால் இங்கேருந்து ரொம்ப தூரம் போக முடியாது. பட் இருந்தாலுமே இங்கே சுற்றி இருக்கிற உன்னோட காம்ரேட்ஸில் இருக்கிற யாரோ ஒருத்தனாவது என்னால் கொல்ல முடியாது. ஸோ அப்படி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஷயபூஃப் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீ எப்போ இருந்து இங்கே வெளியே வந்து அப்படிங்கும்போது நான் ஆரம்பத்தில் இங்கே இருந்தாலும் வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலி அதுதான் என்னோட ஒரு ஸ்கில்லு. அந்த கக்கூனில் நான் தான் அங்கே உயிரோடு இருந்தேன். உனக்கு சுத்தமாக பொறுமை இல்லாமல் நீ இப்படி பொறுமை இழந்து இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. பட் என்னோட பிளான் நீ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டியா அப்படின்னு ஷயபூஃப் அவனோட பாடியை பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டிக்க வைக்கிறான். வெட்டிச்சது மட்டும் இல்லாமல் அவனோட பாடியில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு பீஸுமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு மின்ன ஆரம்பிக்குது. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான உருவமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ ஷயபூஃபோட பாடியோட இருக்கிற ஆறா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அப்படியே கலர்ஃபுல்லாக ரெயின்போ மாதிரி இருக்குது. என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு மொராலுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு நல்லா விட்டு தெளிவாக தான் பார்த்தது தெரியுது. பட்டாம்பூச்சி மாதிரி பசில்பி அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு குட்டியான ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷயபூஃப் போட்டிருக்கிறான். டேய் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற நீ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எப்படா பண்ண அப்படிங்கும்போது இங்கே பாடுறக்கண்ணா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல, நான் இந்த பவர் வச்சுக்கிட்டு தான் என்னோட சில பாடிஸ் எல்லாத்தையுமே நான் புகை வழியாக அந்த வெளியே அமுச்சு விட்டேன். பட் நீ அதை சரியாக கவனிக்கவில்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இப்போ இங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே சேர்ந்து தான் என்னை காப்பாற்றி விட்டுருக்குறாங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீயுமே நான் வெளியே தப்பிச்சு போயிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ ரொம்பவே தப்பு பண்ணிட்ட பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் உன்னை அலோவ் பண்ணாதானே அப்படின்னு டீப் பர்பிள் பவரை பார்த்தீங்கன்னா நம்ம மோரல் வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லா ஷயபூஃபுமே பார்த்தீங்கன்னா போட்டு மொத்திக்கிட்டு இருக்கிறான். எல்லாருமே பலூன் மாதிரி வெடிக்கிறாங்க. பட் வெடிச்ச ஷயபூஃப் எல்லாமே மறுபடியும் ஒன்றா சேர்ந்து துகள்களாக அப்படியே மறுபடியும் ஒரு பப்பட்டா மறுபடியும் கிரியேட் ஆகிட்டான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் அட்டாக் பண்ணாலுமே அவனுங்க செத்து திரும்ப வரானுங்க அப்படின்னா இவனுங்களுக்கு அழிவே கிடையாதாட்டுறது அப்படிங்கிறாங்க. என்னோட முக்கியமான மெயின் குறிக்கோள் கிங்கை காப்பாற்றுறது தான். ஸோ நான் கிங்கை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னா எல்லாருமே பறந்து போயிட்டாங்க. அதுக்கு நான் அவனை விடக்கூடாது. அவனோட அப்ஜெக்டிவ் என்னென்னு அடுத்து நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிறது மொத்தமாக இப்போது 89 பர்ஃபெக்ட் பப்புள் இருக்குது. நான் அதை வச்சு எப்படியாவது சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவன் ரொம்பவே அதிவேகமாக போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மொரலை அப்படி தள்ளிக்கி விட்டுட்டு அப்படியே அவன் வச்சிருக்கிற இந்த ஸ்மோக்கரையுமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பப்பட்டை வந்து பிடிங்கிட்டு போயிடுச்சு. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பெரிய ஷயபூஃபாக மாறிட்டாங்க. இங்கே பார்த்தியா, நான் உன்னோட இந்த ஸ்மோக்கர் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். உனக்கு இது கிடைக்காத அளவுக்கு நான் எங்கேயாவது போய் தூரமாக போட்டு வந்துடுறேன், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையுமே தூக்கிட்டு போயிட்டான். அடிச்ச என்னோட ஸ்மோக்கர் வேற இங்கிறது தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னா நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது டேய் நீ தானே எஸ்பெரோ அப்படின்னு வித்தியாசமான ஒரு பேரை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல யூபி வந்துக்கிட்டு இருக்கிறான். என்னதே எஸ்பெரோவா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது மொராலுக்கு. டேய் ஷூட்டை என்னடா பண்ணுனேன் அப்படின்னு இந்த இடத்துல நக்கலுமே செம்ம கோவமாக இருக்கிறான். அப்படின்னு சரி என்கிட்ட இருக்கிற அந்த 89 பர்ஃபெக்ட் பர்பிளை நான் இந்த இடத்துல நக்கலுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு 89 பர்பிளுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாமே நக்கலாக மாறிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு நல்லா புரிய வருது, நீங்கள் எல்லாமே பப்பட்டாட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இந்த பப்பட்டிலிருந்து எவனோ ஒருத்தர் கன்ஃபார்மே நான் அட்டாக் பண்ண வருவீங்க அப்படி தானே அப்படின்னு அவன் ரொம்பவே வெறியோட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் கேசல்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் சோல்ஜர்ஸு அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே இங்கே தாண்டி வெளியே வந்துட்டாங்க. எப்படியோ அந்த பட்ட அளப்பறையிலேருந்து எப்படியோப்பா என் உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல சீட்டு செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலுமே நான் லியோ சம்மா கிட்ட நான் நிறைய காண்டாக்ட் வச்சுக்கணும். அவர் இப்போ என்கிட்ட காண்டாக்ட்லேயே இல்லை, நான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் ரூம்குள்ளே போய்கிட்டு இருக்கிறா. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு செக்ரட்டரி சொல்கிறப்பல அடடா செக்ரட்டரி பிஃபே நீங்கள் என்ன இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஹீரோயின் சொல்லும்போது இல்லை நான் இந்த இடத்துல வந்தேன், என் கால் மாட்டிக்கிச்சு, தயவு செஞ்சு நான் காப்பாற்று அப்படின்னு அவன் வந்து வேண்டுகோள் எடுக்கிறான். ஐயோ என்னங்க நீங்கள், நான் எலி மாதிரி இருக்கிறேன், அது எவ்வளோ பெரிய பாறையாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஃபுல் சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ நீங்கள் வேணால் யார்கிட்டயாவது போய் ஹெல்ப்பாவது கூட்டு வாங்களேன், ஏன்னா இந்த இடத்துல என்னால் நடக்க முடியாது அப்படின்னு
அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் மட்டும் எதுக்கு உன்னை கூட்டிகிட்டு வரணும்? எனக்கு ஏதாவது யூஸ் இருக்குதா என்ன? ஏன்னா இந்த இடத்துல கிங்கோட கான்டாக்ட் எல்லாத்துக்கிட்டையும் கட் ஆயிருச்சு. அதனால நாங்கள் எல்லாருமே கிங்கை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஒரு நிமிஷம் நில்லுமா, என்னோட ஏரியாவில் நிறையா புதையல் இருக்குது. நான் அந்த புதையலை உங்ககிட்ட கொடுக்கணும்னா அது என்னோட ரூமில் தான் இருக்குது. அதுக்கான கண்ட்ரோல் கீ என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. உனக்கு புதையல் வேணும்னா நீ என்னை காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு பிஷப் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. இவ்வளோ நேரம் எலி குஞ்சாட்டு இருந்த பொண்ணு அப்பேற்பட்ட பாரி பார்த்தீங்கன்னா கையிலே தூக்கிட்டா. என்ன பாச்சு இப்போ எதாவது நல்லா தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரி தூக்கி போகிறா பாருங்க. அப்பாடா வேலை கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ மட்டும் புதையல் என்கிட்ட தரலின்னு வச்சுக்க, நானே உன் கையால் என்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப சிரிச்சுக்கிட்டு அவப்பட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறா. அண்ட் அந்த ஃபுட் சோல்ஜருமே பார்த்தீங்கன்னா நம்ம பிசேவை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நாடு மொத்தமாக அழி போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக்கு இந்த ராஜ்யத்தையே மொத்தமாக அப்படியே ஆட்டி ஆக்கிரமிச்சிருச்சு. அண்ட் இவங்க இருக்கிற எல்லாருமே சாக போகிறாங்க. ஒரு வேளை இவங்க எல்லாருமே செத்ததுக்கப்புறம் ஹியூமன்ஸில் இருக்கிற எல்லா போலீஸ்மேனும் என்னை வந்து பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் தான் மாட்டுவேன். ஏன்னா இத்தனை வருஷமாக நான் இவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்ததுனால என்னை கன்ஃபார்மாக ஜெயிலில் போட்டுருவாங்க. இல்லைனா நான் சாகிற வரைக்கும் என்னை ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லைனா கொன்றுவாங்க அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஷயாபூவை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்மோக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டுட்டான். சரி இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போட்டது இது இப்படியே இருக்கட்டும், இனிமேல் அந்த மொராலால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தன்னோட பிசில் பி அப்படிங்கிற ஒரு பவர் மறுபடியும் பயன்படுத்துகிறான். அண்ட் அவனோட உடம்பு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டாப்பாக பிரியுது. சரி சொல்லுங்கள் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் கேட்கும்போது, இங்கே பாருங்கள் கோட்டையில் நம்ம கிங் இங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஆர்டர் அப்படின்னு இங்கே ஒரிஜினல் ஷயாபூஃப் அங்கே இருக்கிற க்ளோன்ஸ் கிட்ட வேண்டுகோள் இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லா க்ளோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஷயாபூஃபோட ஆர்டர் படி அவங்க எல்லாருமே கோட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பசில்பி அப்படிங்கிற ஒரு பவர் வந்து இவனோட மெயின் பாடியை கரைச்சி அப்படியே துகளாக சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அப்படி பிரித்து அதை அவங்களையே ஒரு ஷயாபூஃபாக கிரியேட் பண்ணும். ஆக்சுவலி இவன் எந்த அளவுக்கு பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியேற்றுறானோ அந்த அளவுக்கு இவனோட மெயின் பாடியுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாகிட்டே இருக்கும். அவன் மெயின் பாடி கொஞ்சம் பெருசாக இருந்து அண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவனோட ஈக்குவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹைட்டில் நிறைய பீவஸ் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பிறக்க வைக்க முடியும். ஸோ இவனோட டூப்ளிகேட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு தடவை அவன் அடிக்கும்போது நான் அந்த கக்கூனுக்குள்ளே தான் இருந்தேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா பப்பட்ஸையுமே நான் என்னோட பவர் மூலமாக நான் வெளியே அமுச்சு விட்டுட்டேன். ஸோ நான் அவன் கரெக்டாக அந்த கக்கூன் அடிக்கும்போது நான் அதுக்குள்ளே தான் இருந்தேன். அவன் கொஞ்சம் கவனமாக செலுத்தி என்ன அட்டாக் பண்ணியிருந்தானா நான் வசமாக அவன் கீழே மாட்டியிருப்பேன். பட் அவன் வந்து பெரிய தப்பு பண்ணது என்னை கண்டுக்காமல் விட்டது தான். அந்த கக்கூனுக்கு பின்னாடி தான் நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அந்த கேனையை மட்டும் என்னை கரெக்டாக பிடிச்சிருந்தானா அவன் கையில் நான் அப்போவே மாட்டி அதே சமயத்தில் செத்து போயிருப்பேன். அண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸையுமே எல்லாருமே நல்லா காப்பாற்றிருக்கலாம். பட் அந்த அரக்கு இருக்கேன் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. தன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளோட இந்த ஸ்மோக் ஜெயிலை வந்து எடுத்து விட்டுட்டான் பைத்தியக்காரன் அப்படின்னு இந்த இடத்துல ஷயாபூஃப் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி எதுவாக இருந்தாலுமே என்ன என்னோட பவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட பவர்னால தானே அவன் எப்படியெல்லாம் கெஸ் பண்ணுறான், என்ன மாதிரி யோசிக்கிறா அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அண்ட் அதனால தான் அவனுமே இந்த மாதிரி ஒரு சேவையை செஞ்சுருக்கிறான். எனக்கு நான் நன்றி சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு இந்த இடத்துல ஷயாபூஃப் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே அவனுமே பார்த்தீங்கன்னா பேலஸ்க்கு நோக்கி வேகமாக போக ஆரம்பிச்சிட்டான். அண்ட் இப்போ தான் மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனாக காமிக்கிறாங்க. ஏன்னா அவன் அந்த இடத்துல முடிவு எடுக்கும்போது ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்ததானே பரவாயில்ல, நான் அந்த கக்குனுக்குள்ளே தான் இருந்தேன், அந்த பைத்தியக்கார தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இப்படி தியாகம் பண்ணிட்டானே அப்படின்னு சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அந்த ரியாக்ஷன் தான் எனக்கு இந்த இடத்துல விடுதலை கொடுத்தது. ஸோ அவன் அந்த மாதிரி பண்ண ஒரு கிறுக்குத்தனம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விடுதலை கொடுத்து இருக்குது அப்படின்னு ஷயாபூஃப் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இங்கே ப்ரெசண்ட்டை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட அந்த டீப் பர்பிள் பவரில் நம்ம நக்கிள் தான் அப்படி 89 பேர் இருக்கானுங்க. ஸோ இவனுக்கு 89 பேர் இப்போ நான் தான் சமாளிச்சுக்கணுமா? எவன் வந்தாலும் சரி ஒருத்தனையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு மறுபடியுமே 6 கையை கொண்டு வர ஸ்டாப்பில் நம்ம யூபை சரி வாங்கடா ஒத்தைக்கத்த வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற 89 பேர்த்துக்கிட்ட ஒத்தாளாக 6 கையை வச்சுக்கிட்டு சமாளிச்சுக்க போகிறான். இப்போ எனக்கு நக்கலுக்கு பேக்கப்பாக இருக்கிற தவிர எனக்கு ஒரு வழியே கிடையாது. ஏன்னா என்னோட ஸ்மோக்கரையுமே அந்த ஷயாபூஃப் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ இந்த 89 பர்ஃபெக்ட் பர்பிள் வச்சு தான் நான் இப்படியே உனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இல்லைன்னா என்னாலேயே எது பண்ண முடியாது, நான் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இந்த இடத்துல மாறிடுவேன் அப்படின்னு மொரலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லா பப்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா இவனை சுத்த ஆரம்பிக்குது. வாங்கடா வாங்கடா எத்தனை பேர் வந்து எல்லாமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர்த்த அப்படி தொம்சம் பண்ணுறா பாருங்க. அவ்வளோதான் இந்த இடத்துல மீதி இன்னும் 85 பேர் தான் இருக்கிறானுங்க அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அண்ட் இதில் தான் எப்படியோ ஒரிஜினல் இருப்பான். அந்த ஒரிஜினல் கரெக்டாக என்கிட்ட வரும்போது எனக்கு அது சென்ஸ் ஆகும். அப்போ நான் அவன் வயிற்றுலேயே ஒரு சொருகுனா அவன் செத்துருவான் அப்படின்னு இந்த இடத்துல யூபை நல்ல ஒரு பிளானிங்கோட தான் இருக்கிறான். அச்சிச்சோ இன்னொரு 78 தான் இருக்குது, அந்த பப்பட்ஸ் எல்லாத்தையும் ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு இந்த இடத்துல மொரால் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. அண்ட் இந்த ஷயாபூஃபோட க்ளோன்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்ம கவனம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம நெஃபர்பிட்டோ அந்த பொண்ணை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எனிமீஸ் எல்லாருமே நெஃபர்பிட்டோவுக்கு பின்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேலஸுக்கு பின்னாடி ஹீரின் அப்புறம் அவங்க ஒரு ஃபுட் சோல்ஜர்ஸு அப்புறம் நம்ம செக்ரட்டரி பிஃபேவ் அங்கே தான் இருக்கிறாப்புல அப்படிங்கிறாங்க. சரி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது ஆக்சுவலி நம்ம இது கொஞ்சம் முன்னாடி பிடிச்ச ஒரு ஹியூமன் தான் இந்த இடத்துல கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ இவன் திரும்ப முட்டை புரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அச்சோ அப்படின்னா அந்த இடத்துல கிங்கு யாருமே இல்லையா?
சரி எல்லாருமே இங்க வாங்க. குளோன்ஸ் திரும்ப எல்லாரும் என்கிட்டயே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷையாபுஃப் ஆர்டர் குடுக்குறான். எல்லாருமே திரும்ப போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நக்கிள் தான் நல்லா மொரட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறான். அதாவது இந்த டீப் பர்பிள்ல இருக்கிற நக்கிள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா இவனுக்காக நான் ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணி வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவனுங்க எல்லாருமே ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க. இந்த ஓப்பனிங் கிரியேட் பண்ணி வச்சா தான் கண்டிப்பா இவனுங்க எல்லாருமே எப்படியாவது என்ன அட்டாக் பண்ண வருவானுங்க அப்படின்னு யூபை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷையாபுஃப் தான் இந்த இடத்துல கிங்குக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரே முடிவோட இல்லாம அப்படி பைத்தியக்கார மாரி பறந்துகிட்டே இருக்கிறான். அவனுமே டைரக்ட்டா அந்த பேலஸ்க்குள்ள போய்க்கிட்டு இருக்கிறான். இங்க இருக்கிற எல்லாருமே என்கிட்ட வாங்கடா, ஏன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் குடுக்குறேன் அப்படின்னு அவனோட குளோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, திரும்ப அவன்கிட்டயே கூப்பிடுறான். சரி இங்க இருக்கிற எல்லா குளோனுமே திரும்ப போகும்போது, அவனுங்க அதாவது நம்ம கில்லுவா அப்புறம் மெலியோரியன் 2 பேருமே மறைஞ்சு போயிருந்திருக்கானுங்க. என்ன வெளிய போய்ட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இங்க பிளான் போட்ட நம்ம போய் அதை செயல்படுத்துறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு வேணும்னே ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணி வைக்கிறான். ஏன்னா அப்பதான் ஒரிஜினல் நக்கிள் வந்து அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவனுக்கு கரெக்டாக கெஸ் பண்ண மாதிரியே ஒரிஜினல் நக்கிள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இவனோட பிளைண்ட் ஸ்பாட்டில் அடிக்கிறக்காக வந்துகிட்டு இருக்கிறான். அப்படித்தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணுறான். அவனுமே வந்து குத்துறான். சரி இவனுமே பார்த்தீங்கன்னா வயிற்றுலேயே குத்துறான். ஆனால் அந்த இடத்துல எல்லாமே காணாமல் போயிடுச்சு. என்னடா இது இப்போ வந்தவன் க்ளோன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா பைத்தியக்காரா, இங்கே இருக்கிற எல்லாமே க்ளோன் தான். ஒரிஜினல் நக்கிள் இங்கே இல்லவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மொரல் பேசிக்கிட்டு இருக்கிறான். அட பாவி என்னை ஏமாத்திட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவன் அட்டாக் பண்ண வரான் பாருங்க. ரொம்பவே கோவப்பட்டு ஒரு மிருகமாட்டம் மாறுறான். இப்போ வரான் பாடுறா ஒரிஜினல் நக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து முகரையிலேயே ஒரு குத்து. அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கோவப்படுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய வெடி வெடிக்குது. என்னடா இது இவ்வளோ பெரிய ஆறா அந்த இடத்துல வெடிக்குது அப்படின்னா, நம்ம யூபை தான் இந்த இடத்துல யாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானாட்டு இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு அட்டாக் பண்ண வேணும்னு ஒன்றும் அவசியமே இல்லையே அப்படின்னு இங்கே ஷையாபுஃப் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லா பசில் பியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷையாபுஃபோட பாடியிலே ஒன்றா சேர்ந்துருச்சு. அந்த இடத்துல பெரிய வெடி விபத்து நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையுமே இங்கே ஷையாபுஃப் பறந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ் என்னடா காட்டுறாங்க, தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இருக்கிற பாண்டிங்கு. நீ எப்பெல்லாம் கோவப்படுறியோ அப்போ நான் உனக்காக க்ளோன்ஸை கிரியேட் பண்ணுவேன். அப்போ நீ அந்த க்ளோன்ஸை பயன்படுத்தி உன்னோட கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. என்ன ஓகேவா அப்படின்னு மொரால் சின்ன வயசுல சொல்லியிருப்பாப்ல. அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சொல்லியிருப்பாப்ல. அது எல்லாமே இப்போ நமக்கு நக்கலுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. டீச்சர் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ நான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு இங்கே நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்மளோட ஷூட் தான் இங்கே எங்கே போனான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஷூட் எங்கே போனான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க. ரொம்பவே டயர்டா. வேறு யாருமே கிடையாது, நம்மளோட ஷூட்டு தான். ஸோ ஷூட்டை பார்த்தீங்கன்னா யாரோ ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நென் ஸ்பேஸ் டோரை பார்த்தீங்கன்னா யாரோ க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நென் ஸ்பேஸ்னு வந்தாலே அந்த இடத்துல நம்ம க்னோவ் தான் இருந்திருக்கணும். ஸோ க்னோவ் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அண்ட் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்குமே துவம்சம் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பைசலமே பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரி பிசேவை தூக்கிட்டு போகிறது ஹிரின் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவன் என்னோட நான் அவனை வச்சு ஏதோ பிளான் போட்டுருக்கிற மரியாதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹிரினே அவள் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம நெஃபர்பிட்டாவையும் முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு இதுக்கு மேலே பக்கத்தில் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா. பட் அவள் பேசுறது நம்ம கான் கிட்ட இல்லை, கானுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிற ஷையாபுஃபை. ஸோ ஷையாபுஃப் கிங்கை பாதுகாக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நெஃபர்பிட்டாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறான். அதோட எபிசோடு முடிக்கப்படுதே.